ஹலோ லிகனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது 5:30 தான் ஸ்டார்ட் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். லேட்டா? லேட் ஆச்சு. நைட் ஃபுல்லாக என்னமோ மனசே கஷ்டமாக இருந்துச்சு, தூக்கமே வரல. உங்களுக்கு முக்கால்வாசி நைட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பகல்ல கூட தூங்கிடுறேன், மனசுல நைட்டு தான் எல்லா கவலையும் நினைப்பு இருக்கு. வலிக்கு நமக்கு என்ன பெரிய கவலை? ஆமா, என்ன கவலையா? ஏகப்பட்ட கவலை இருக்கா? எல்லாம் சொன்னப்போ எனக்கு மாதிரி கவலை யாருக்கு இருக்காது. இதே மாதிரி தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படின்லாம் கிடையாது. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது மாவு இருக்கு, இட்லி இருக்கு, அவிச்சது இருக்கு, இட்லி இருக்கு, தோசை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். மாவு இருக்கு. இங்கே பருப்பு வேக போடுறோம் காய்ஸ். குக்கரில் பருப்பு குக்கரில் ஏற்றியாச்சு. மஞ்சத்தூள் டு ஆட் மஞ்சத்தூள். திருப்பூரில் பார்த்தீங்களா ஒரு எஸ்எஸ்ஐயை வெட்டி கொண்டுட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா விஷயம்? அதில் அப்ரூவல் ஆன 3 பேர் யாரோ அப்ரூவல் ஆயிருக்காங்க போல. எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவரை தான் வெட்டி கொண்டுட்டாங்க போல. எஸ்எஸ்ஐ அவர் தான் வெட்டி கொண்டுட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி 3 பேர் நேற்று இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல. அப்போ அதில் ஒருத்தன் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்களை மாதிரி அப்ரூவல் ஆனவங்களை தான் கூட்டிக் கொண்டு என்கவுண்டரில் கொல்ல போறீங்க அப்படின்ட்டு போகிறேன். நேற்றுக்கு ஒருத்தனை ஓடிட்டேன்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டாங்களாம். அது மாதிரி செஞ்சது யாரோ. அப்படியா? இந்த மாதிரி அப்ரூவல் ஆனவங்க இந்த மாதிரி இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்கெல்லாம் பெரிய ஆளா இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு இவங்களை சுட்டு கொண்டுட்டா இந்த கேஸ் முடிச்சுட்டோம், முடிஞ்சு வச்சு. அவங்க ஒய்ஃப் என்ன கத்திட்டு இருக்கு. டிஜிபியே வந்திருக்காரு. டிஜிபியே வந்து அந்த பணத்தை தூக்கியிருக்காரு. டிஜிபி அப்புறம் இன்னொரு அந்த மாவட்டத்தில் இருப்பார்ல கண்காணிப்பாளர் எஸ்பி, அவர் எல்லாருமே அவர் ஒரு சைடு இவர் ஒரு சைடு அந்த அவர் சண்முகவேல் பணத்தை தூக்கிட்டு போயிருக்கார். டிஜிபிங்கிறது யாரு? சென்னையில் இருக்க தலைமை காவலர். அவரே வந்து தூக்கிட்டு போயிருக்காரு. ஏன்னா அப்படி தூக்கிட்டு போனாதான் மக்கள் இது பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுங்க, என்னடா ஒரு போலீஸே வெட்டி கொள்றாங்க, என்னடா நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு. நம்மளே இப்படி தானே கேட்போம், என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ சட்ட ஒழுங்கு என்னவோ இப்படி மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள். ஆனால் இத்தனைக்கும் சிஎம் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஆமா, சிஎம் எம்என் ராஜத்தை எல்லாம் போய் பார்த்தாரா? எப்ப? எம்என் ராஜம் அந்தம்மா வயசாகி 90 வயசாகி முடியாம இருக்கு. அந்தம்மா போய் பார்த்தாரா? சொன்னா எனக்கு சிஎம் ஸ்டாலினை பார்க்கணும் அப்படின்ச்சா. ஒன்னும் கோரிக்கை எல்லாம் இல்ல, சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸா கலைஞர் அந்த முறையில பார்க்கணும் அப்படின்னு. உடனே ஒரு சரி பார்க்கணுமா நான் வரேன் அப்படின்னு போயிருக்கேன். சிஎம் வரணும் பரவாயில்ல. சிஎம் கூப்பிட்டா போய் பாக்குறாரு. அவரோட உடம்புல வந்து ரத்தம் ஏத்துறாங்க. அது உண்மையா மம்மி? அப்படிதான் சொல்றாங்க, தெரியல. ஆனா அதெல்லாம் இப்ப ஒரு ஏத்திடுறாங்க ஒரு ஒழுங்கா. இல்லை அவருக்கு சொல்றா இல்லை, ரத்தமே புது ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு மாற்றி மாற்றி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஆனால் அப்படிலாம் பண்ண முடியுமா? இல்லை அப்படிதான் அப்படி இருக்காமல. இந்த அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குற ஒரு அம்மாவும் நினைச்சு நிறைய பேருக்கு புது ரத்தம் ஏற்றியே உயிர் வாழ்றாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து எழுந்திரிச்சோமே டெய்லி வேலைகளை பார்த்தோமே, நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லைல்ல. உடம்புக்குள்ள ரத்தம் போகிறது ரத்தம் வர்றது இதை பற்றிலாம் யோசிக்கிறது. முன்னாடியே அறிவியல் கட்டிடும், நாளைக்கு ஒரு ரத்தம் மாற்றணும்னு சொல்லிடுவாரு. நம்ம இந்த சளி காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி. ஆனா அவருக்கெல்லாம் பெரிய பெரிய டாக்டர் இருப்பாங்க, செய்வாங்க. என்ன பெரிய டாக்டரா இருந்தாலும் கலைஞர் உயிரை காப்பாற்ற முடியல. 97 வயசு. 97 வயசு தான் இருந்தாரு அவரு. ஆமா 97 தான் இருந்தாரு. 100 போடலை.
97 வயசு வரைக்கும் தான் இருந்தார். நான் நினச்சேன் அவருக்கு வந்து அப்போவே அதாவது எல்லா வசதியும் உள்ள ஒரு வண்டி கொடுத்துருந்தாங்க. அவருக்கு போகல. ஆமாம், எல்லா வசதியும் இருந்துச்சு. சரி, அந்த மாதிரில வண்டியெலாம் எப்படா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சரி கண்டுபிடிச்சிருந்தாங்க. சிஎம்மாக இருந்தார், சரி கொடுத்துருந்தாங்க. சரி அவர் உயிரையும் காப்பாற்றிடுவாங்கன்னு பார்த்தா 96 97 தான் ஆச்சு. என்ன பெரிய டாக்டர், அவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தவன் 97 வயசுக்கு மேலத்துக்கு காப்பாற்ற முடியும், இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அது மாதிரி சில இயற்கைக்கு மாறா அந்த இவன் நடக்கிற நிலைமை டிரைவரு அவன் சொன்னேன். இது அன்னைக்கு மழை வந்துருந்து பாருங்க. அன்னைக்கு நம்ம எப்படி கிரிட்டிக்கலான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணோம். அப்போ போகமாட்டோமா அப்படின்னு சொல்லி நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்போ அவன் சொன்னேன், இந்த மாதிரி இது இயற்கைக்கு மாற நம்ம இன்னொன்று, இயற்கை வந்து மழை இவ்வளோ தூரம் அடிச்சு ஊற்றி பெஞ்சுட்டு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எதுவும் வேலை வந்து வெளியே போய் பார்க்கலாம்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒன்று நினைஞ்சாதான் பார்க்கலாம், இல்லைன்னா சுத்தமாக பார்க்க முடியாது அந்த ஒர்க்கு, வெளியே இருக்க ஒர்க்கை அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இயற்கையும் சில எதுவும் செய்ய முடியாது. இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம நினச்சதே நடக்கும்னு எப்படி சொல்ல முடியாது. சில இது மாற்றி நடக்கலாம். சரியா, அது ஐ வில் அக்செப்ட், ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. நம்ம நினச்ச மாதிரியே இருக்க, நான் எனக்கு இதுதான் இப்படி இருக்கணும். நம்ம இப்போ திடீர்னு வேலைக்கே போகிறோம், வரையில் பார்த்தீங்கன்னா மழை சோன்னு ஊற்றுது. அதான் மழை வராமல் இருந்தால் நான் வீட்டுக்கு ஈஸியாக ஓடிடுவேனேன்னு நினச்சிக்கத்தான் முடியுமே தவிர, சாயந்தரம் மழை வந்துச்சுன்னா அதில் அடிபட்டுதே. ஆமாம், நீங்கள் காரில் போனாலும் மழையில் நனைஞ்சு அதை இது பண்ணி தான் வரணும். 2 வீலரில் போனாலும் தும்மு நனைஞ்சு வரணும். பஸ்ஸில் போனாலும் இறங்கி ஒரு இடத்துக்கு இருந்து ஒரு இடம் மாறுறோம் பாருங்க, அந்த நேரத்தில் பஸ்ஸுக்குள்ளே நினையணும். எல்லாமே அந்த மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்னதான் நீங்கள் இதுவே வச்சு கட்டியிருந்தாலும் லக்ஸுரிஸாக சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ விண்டோஸ் வழியாவோ சாமி ரூமுக்கோ எங்கே இருந்தாலும் சூரியன் வர்ற மாதிரி இருக்கா, அப்போ தான் இந்த வீடு நல்லா இருக்கும். இல்லை நாங்கள் பணக்காரர்களாக இருக்கோம், எங்களுக்கு வந்து சூரியன் வர வேண்டாம், நாங்கள் வந்து வெளிச்சம் இல்லாமல் நாங்கள் வெளிச்சம் மீன்ஸ் நாங்கள் லைட்டே போட்டுக்கிடுவோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இயற்கை வீடு. இப்போ நம்ம 100 கோடி கட்டுறோம்னாலும் வச்சுக்கோங்க, 100 கோடி கட்டினாலும் சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாதிரி என்னப்பா எப்படி கட்டிக்கீங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அதுதான் இயற்கையும். சூரிய வெளிச்சம் வரணும் வீடுன்னா. நம்மளுக்குலாம் அழகா இங்கே சொன்னார்ல மம்மி, அவர் சூரிய ஒளி அழகா வருது கிச்சனுக்குள்ள, சூப்பர் வீடு தம்பி, சூப்பர் வீடு அப்படின்னாரு. அதனால சூப்பர் வீடு. சாமி ரூம் கிழக்கு பார்த்து தான் இருக்கு. இது சாமி ரூம் கிச்சனும் கிழக்கு பார்த்து வச்சாதான் நல்லது. அந்த பிள்ளை விட்டு கிழக்கு பார்த்து தான் வச்சிருக்கு. இப்ப சமைக்கிறது இப்படிதான் சமைக்கிறாங்க அவங்களும் கிழக்கு பார்த்து. ஆனா இங்கிட்ட ஜன்னல் இல்லை அவங்களுக்கு. ஜன்னல் இல்லாமல் சமைச்சா வேர்க்கும்ல இல்லையா? இல்லை அவங்களுக்கு அந்த எய்த்தாப்புல ஜன்னல் இருக்கு, இப்படி இல்லாமல் இங்கிட்ட ஜன்னல் இருக்கு. எங்கிட்ட ஜன்னல் இருந்தாலும் ஆனால் கிச்சன் சைடு அடுப்பு இருக்கிற சைடு இருந்தால் தானே அடுப்பில் இருக்க புகையெல்லாம் வெளியே போகும். அதானே தோது. வாழ்க்கைக்கு நம்ம சில விஷயங்கள் வந்து தோது என்னமோ அவங்க என்னமோ அங்கிட்டு இருந்து காற்று நல்லா வருதுங்கிற. நம்ம காற்று மட்டும் வர்றது இல்லாமல் அடுப்பில் வரும் பாருங்க புகை, அதுவும் கொஞ்சம் வெளியே போகணும்ல. அந்த மாதிரி தானே தோதா தானே பண்ணணும். நான் என்ன தைராய்டு மாத்திரை சாப்பிடல. சாப்பிட்டாடிங்களா? சாப்பிடுங்க. அது சாப்பிட்டாச்சுன்னா பசிக்குது, தைராய்டு மாத்திரை உடனே சாப்பிட்டோம்னா. அப்படியா? அதனாலதான் சாப்பிடாம. இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிடல பசிக்காதா? பசிக்கும். இந்த பருப்பு இருக்கு நல்லா இப்போ சாப்பிடலாம். இப்போ பருப்பு டெய்லி ஊற வச்சுருக்கீங்களா? பாதாம் பருப்பு வச்சுருக்கோங்க. எத்தனை மம்மி ஊற வச்சுருக்கீங்க? 6 ஊற வச்சுருக்கேன். 6 ஊற வச்சுருக்கோங்க. நம்ம மாத்திரைகள் சாப்பிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு இருக்கு சரியா போயிடும். இப்போ மாத்திரை சாப்பிட்டு வரேன். சொல்லுவா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போச்சா ஒருத்தவங்க. சரி, கல்யாண வீட்டுக்கு போனா அந்த அம்மா நல்ல குணமா, அந்த அம்மா பேசினவங்க நல்ல குணம், நல்ல கேரக்டர், மகாலட்சுமி மாதிரி. அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் அப்படிங்க மகாலட்சுமி மாதிரியே. என்ன அப்படியா? அந்த அம்மாட்ட இந்த இது இவங்க கேட்டாங்களா, ஏமா நீங்கள் இவ்வளோ நல்ல குணமாக இருக்கீங்க, இவ்வளவு இதுவாக இருக்கீங்க, இவ்வளவு நல்ல குணம், நல்ல கேரக்டர், நல்ல பொறுமையாக பேசுகிறீங்க, நல்ல இதுவாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாருமா அப்படின்னு. என்ன அப்போ அந்த அம்மா சொன்னிச்சான்,
எனக்கு அந்த வார்த்தையுமே அது நல்லா சொன்னிச்சான். எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா என்னால அந்த கஷ்டத்தை இது பண்ண முடியும். நல்லா இருந்துச்சு அந்த இது படிச்சது. கஷ்டத்தை கொடுக்குறிய அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சேன். என்னால அதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு இதுலதான் கடவுள் எனக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்குறாரு. அதெல்லாம் சமாளிச்சு ஏதோ இதே வாழ்க்கைன்னு நினைச்சு நான் நடத்திட்டு இருக்கேன். என்ன ஏதோ இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்படியே நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னுச்சா. இதே மற்றவங்க கெட்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. என்ன எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, கெட்டவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் நல்லா கிடைக்குது. இது நல்ல இருக்கு, அந்த மாதிரி நல்ல மகாலட்சுமிகரமா எல்லாமே நல்லா இருக்கு. அது வாயிலேருந்து வர வார்த்தையுமே நல்லா இருக்கு. அப்ப அது சொல்லிச்சா, கடவுளுக்கு தெரியும் யானைக்கு கொடுக்குற தீனிய எறும்பு கொடுக்க முடியாது. ஆமா, எறும்பு செத்து போயிடும். எறும்பு கொடுக்குற தீனியை யானைக்கு கொடுத்தா யானைக்கு பத்தாது. அப்ப கடவுளுக்கு தெரியும் யாராருக்கு எது எது எப்ப கொடுக்கணும்னு. கடவுள் அதுபடி கண்டிப்பா கரெக்டா கொடுப்பாரு. நம்ம அதனால கடவுள் கொடுக்கறத ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இதுல எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை, அது நம்ம நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே எழுதி வச்ச வாழ்க்கை. என்ன நம்ம பிறக்கும் போதே எழுதியிருப்பாரு கடவுள். உனக்கு இவ்வளவு இந்த இது இப்ப இந்த வயசுல நடக்கணும்னு கடவுள் எழுதியிருப்பாரு. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல நம்ம பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னுச்சா. யானைக்கு இத்தினூண்டு தீனி கொடுத்தா போதுமா? பத்தாது. எறும்புக்கு நிறைய தீனி கொடுத்தோம்னா எறும்பு அந்த தீனி வட்டே செத்து போயிடும். ஆமா, என்ன அப்படிதான் வாழ்க்கை. அதனால வாழ்க்கையில நமக்கு எது கொடுத்தாருக்காரோ கடவுள் அதை வச்சுக்கிட்டு நம்ம அதை இது பண்ணிக்கிட்டு யாரையும் இது பண்ணாம நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியது. கடவுளுக்கு தெரியும் எப்பப்ப எதை கொடுக்கணும்னு. ஒரு நாள் குடும்பம் வச்சு சமாளிக்க முடியும்னா உனக்கு பண்ணியிருப்பாரு. என்ன சமாளிக்க முடியாது, இப்ப இக்கட்டுல இருக்கு சூழ்நிலைன்னா அதனாலதான் தள்ளி போடுறாரு. அந்த மாதிரிதான் ஒன்னொன்னு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிச்சு. நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம ஒன்றும் புதுசா உள்ளது இல்ல. பிறக்கும் போதே தலையில எழுதியிருக்குமா? பறக்கும்போது தலையில் எழுதிருக்கோம்னா இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் இங்கே வரோம் எல்லாமே எழுதிருக்குமா? இன்னைக்கு இந்த சோத்துல கூட நம்ம ஒன்று பேர் எழுதிருக்குமா? ஓ வள்ளிக்கு நம்ம இந்த சோத்துல எனக்கு இவ்வளவு சோறு உனக்கு இவ்வளவு சோறுன்னு எழுதிருக்குமா? அது ஈவனா எழுதியிருக்கோம். எழுதி வைக்கப்பட்ட விதிதான் நம்ம வாழ்றது. அதை நம்ம சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ ஒருத்தவங்க பிறக்கிறது ஒருத்தவங்க இறக்குறது எல்லாமே கடவுளோட தீர்ப்பு. நம்மளால கஷ்டத்தை தாங்க முடியும்னு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு கடவுள். அதுல இருந்து எந்திரிச்சு வந்துட முடியும். அதான் நீங்க நான் கோபிநாத் சொல்றேன். இப்போ ஒருத்தனுக்கு கடவுள் கஷ்டத்தை தரான்னா அவனுக்கு அதை தாண்டி நல்லதை தர போறாருன்னு அர்த்தம். இப்போ எல்லார்ட்டையும் தூக்கி வாய்ப்பு கொடுத்துட முடியாதுல்ல. இப்போ இவனால இந்த கஷ்டத்தை தாங்க முடியுதுன்னா அவன் அடுத்து வர்ற நல்லதையும் அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுதான் கோபிநாத் சொல்றாரு. எல்லார்ட்டையும் வாய்ப்பு ஏன் இவ்வளவு தூரம் தட்டி படிச்சிருக்காருன்னா அடுத்து பின்னாடி வர்றது சொற்பமா கொடுப்போம், நல்லதா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான். இப்போ ஒருத்தவன் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். ஏதோ ஒரு ஸ்டேஜில் மீன்ஸ் இப்போ எப்படின்னா ஒரு 15 வயசில் வரலாம், ஒரு 20 வயசு, 25 வயசு, ஒரு 50 வயசு, அந்த வயசில் வரலாம். இப்போ ஒரு சிலருக்கு இந்த நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த 35-40 வயசில் கூட நடிக்க ஆரம்பித்து பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிச்சிடுறாங்க. அதுக்கு 40 வயசுக்கு மேலே அப்போ அப்படி இருக்கவங்களை என்ன சொல்கிறது? நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவான்? 20 வயசு 30 வயசுல தான் சம்பாதிக்கிற வயசு. நீ என்னன்னா அந்த வயசை விட்டுவிட்டு 40 வயசுல போய் சம்பாதிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு இது ஒரு பீரியட்ல மாறுது. அப்போ நம்ம லைஃப்ல அது சொல்ற மாதிரி லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் என்ன வேணாலும் மாற்றம் நடக்கும். எம்ஜிஆர் 45 வயசு வரைக்கும் வெட்டியா இருந்தவர். அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வெட்டியா இருந்தாரு மீன்ஸ் சும்மா தான் இருந்தாரா? ஆமா. சில பேர் மம்மி எவ்வளவுதான் இருந்தாலும் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அதை இதை பண்ணி அதை அந்த சிந்தலே ஆக்கிடுறா, அது சுக்குநூறு ஆக்கிறா. ஒரு சிலர் ஒண்ணுமே இல்லைனாலும் அதை மேலாக்கி கொண்டு வந்துடுறாங்க.
அதுவும் நேரத்தை பொறுத்துதான். இது இப்போ ஒரு சிலர் அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும், ஆனால் சிக்கனமாக நடத்தி சிக்கனமாக பண்ணி எல்லாத்தையுமே மிச்சம் பிடிச்சி கொண்டாந்துருவாங்க. இந்த ஒரு ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்கல்ல, நீ கொடுத்த காசில் தான் நான் மிச்சம் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்ல வேலை ஒரு பூச்சி பறக்கு கழுவிட்டு வரணும். ஒரு சிலர் வந்து இது ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கொடுத்த காசு எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பியூட்டி பார்லருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நீ இப்போ 5000 ரூபா கொடுக்குறாங்க, 10,000 ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்க, அதுவே எனக்கு காசு பத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து நீ கொடுத்த காசுல தான் இந்த மிச்சம் பிடிச்சி வச்சுருக்கேன், இப்போ அவருக்கே ஹெல்ப்புங்கையில் நம்ம வந்து கொடுப்போம், ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்புங்கையில் அந்த மாதிரி சிக்கன் பிடிக்கிற ஒய்ஃபுகளும் இருக்காங்க. அது ஒருத்தங்களும் ஒரு இதை பொறுத்து நடந்துக்கிறது, கேரக்டரை பொறுத்து எவ்வளோ குடும்பம் வரும். இந்த மாதிரி தான் தொடச்சிட்டு புரிஞ்சுட்டா தெரியாது. ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கோம், ஒரு சைடு போய்கிட்டு இருக்கோம். எங்க வெங்காயம் எதுக்காக வெங்காயம்? இந்த இது தக்காளி முருங்கை சாம்பாருக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். தக்காளி போட்டாச்சு, ஒரு விசில் விட்டுக்குவோம். முருங்கைக்காயும் தக்காளி வெங்காயம் 2 பூண்டுகள். அன்னைக்கு கடையில் பூண்டு வாங்க மாட்டேன்னு திரும்ப போய் வேண்டினீங்க. ஆமாம், நல்ல பூண்டா இருக்கு, நல்ல ஜாமானா இருக்கு அவர்கிட்டயா? பூண்டு 20 ரூபா தான் இந்த பூண்டு. எல்லாம் முத்து நல்லா இருக்கு, நல்ல வெள்ளையா இருக்கு. ஆனால் அந்த கடை பார்த்தா சின்னமாக தான் இருக்கு, ஆனால் பொருள் நல்லா இருக்கு, பொருள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் வந்து பொருளே இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா இது மணி அநியாயம். மணி கூட அநியாயம். பொருளும் தரமாக இருக்கணும், காசு கம்மியாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லது. அந்த மாதிரி நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே நடக்கும். நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாதுன்றீங்களா? இப்போ ஒரு இந்த இடத்த வந்து நான் விற்கிறணும் அப்படின்னு நினச்சா அது பிளான் பண்ணலாமா? முடியாது. அதுவுமே நம்ம நினச்சா நடக்காது, நம்ம பிளான் மட்டும்தான் பண்ண முடியும், முடிவு கடவுள் கையில் தான் இருக்கு. இதுக்கு வந்து இவ்வளோ ரேட்டு சொல்லணும், இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலாம். ஆனால் வந்து எந்த நேரத்தில் விற்கணும் அப்படிங்கிறது கடவுள் கையில் தான் இருக்கு. எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதே மாதிரி அந்த இடம் வந்து யார்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக வந்து கேட்பாங்க, கரெக்டாக காசு கொடுப்பாங்க. நம்ம புரோக்கர்கள்ட்ட முதல்ல பேசணும்ல பழைய இடத்த. அவன் ஒருத்தனும் என்ன 3 சொல்கிறீங்க, என்ன 2 சொல்கிறீங்க, என்ன இந்த கரெக்டாக அந்த செட்டியார்கிட்ட தான் போய் சேரணும்னு இருந்துச்சு. கரெக்டாக அவர் வந்தார், ஆமாம் புரோக்கர்லாம் வேண்டாம் வாங்க நாங்களே பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு, விற்றுட்டோம். அவங்களும் காசு கொண்டாந்து கரெக்டாக தந்துட்டாங்க. அந்த மாதிரி வேற ஆளுகிட்ட கொடுத்துருந்தோம்னா காசு வாங்குறது பெரிய கஷ்டம். நம்ம ஆளுங்க ஓரளவு கரெக்டாக இருப்பார், சுத்தமாக வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பேர் புழங்கினாலும் படப்பீடெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. படைச்சவனுக்கு தெரியும் என்னென்ன எப்பப்போ எப்படி கொடுக்கணும். அதனால நம்ம வந்து போகிற பாதையிலே போயிட்டு இருக்கலாம், ஓரளவு முயற்சி பண்ணலாம். அதுக்கு சக்ஸஸ் ஆகிறதும் ஆகாததும் கடவுள் எழுதுதான். வலிக்கு நமக்கு இந்த ஏர்பின் இன்னைக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காரா? ஆமாம், அந்த மாதிரியா? ஆமாம், ஏர்பின் வந்து சேரணும், முடிய ஒழுங்கு பண்ணணும்னு நான் அந்த பாலிசியில் தான் குடும்பம் நடத்தினேன். அதனால மிச்சம் முடிச்சேன். அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன், கரெக்டா அவங்களுக்கு மட்டும் தான் செலவழிப்பேன். நீட்டா தெரியணும்னு நினைக்கல, நீட்டா ட்ரெஸ் போடுவேன். 4 பேர் பாக்குறதுக்கு நம்ம அவமானமா இருக்க கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்ப யாரும் நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, ஐயோ பாவம் நினைக்க கூடாது. அந்த பாவத்தை நமக்கு தேவையில்லை, அவங்க விட்டு பாவம். ஆனா ஒரு சிலர்கிட்ட ஐயோ பாவம்னு வாங்கினாதானே அவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. அப்படி செய்ய தேவையில்லை. ஒரு டிக்னிட்டியா இருக்கணும், வாழ்க்கை எனக்கு உரிமை இருக்கு, நானும் அந்த உரிமையை வாழ்ந்து காட்டணும்ல. நம்ம மட்டும் எனக்கு உரிமை இல்லை, நான் மட்டும் நோஞ்சேன் அப்படின்ட்டு இப்படியே படுத்துருக்குது. நம்மளும் கெட்ட வாழணும்ல, அப்பதானே ரத்தம் நம்மளோட ரத்தத்துக்கு சூடு இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ இப்போ வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு இடத்துல போய் பேசுகிறோம்னா அவர் வருவார், பேசுறதுக்கு வருவார் அப்படின்னு மரியாதை கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு அவரா வருவார் அப்படின்னு சொன்னாவே அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு வீக்னஸ்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம அதே மாதிரி செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே வந்து இத்தனை பிள்ளைகளுக்கு செஞ்சான்னா கடவுள் அவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு விதிச்சிருக்காரு. யாரோ மூலமா நீ படிச்சு மேல் நோக்கி வருவ, அது யாருன்னு கடவுளுக்கும் தெரியாது. அதை சூர்யா சார் அகரம் ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த பையங்களுக்கு முன்னேறணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஒரு தலையெழுத்து இருந்திருக்கு. அது இவர் மூலமா நடந்துச்சு. அவர் சும்மா ஒரு கைடன்ஸ் தான். ஆமா. ஆனால் அந்த கைடன்ஸ் கூட நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னேறினவங்க, ஆமாம் முன்னேறினவங்க இப்போ ரஜினியெல்லாம் பண்ணலாம், ரஜினி கமல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி முன்னேறிட்டோம், எங்களுக்கு வந்து இனிமேலுக்கு இதுதான், இது தெரிஞ்சு போச்சு, சம்பாதிக்கிற வழியோ வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டோம், இனிமேலுக்கு நாங்கள் கீழே விழுக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளால முடிஞ்சது ஒரு 4 பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், ஒரு 2 பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அவ்வளோ புண்ணியம். ஆனால் வந்து ரஜினியெல்லாம் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாரு. அவர் சௌரியத்தை அவர் சௌரியத்தை தான் பார்க்குறாரு. எவ்வளோ பணம் வந்தாலும் அவருக்கே பதில். அவரெல்லாம் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி 200 கோடி 100 கோடி வாங்குறாரு. கடைசி என்னடான்னா எவ்வளவு கோடி நம்மளுக்கு 1 கோடியே வரும். அவன் நடத்துற ஸ்கூலே, பொண்டாடி நடத்துற ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களாம். அவன் படுபாடாவது யார் ரஜினி பொண்டாட்டி பிள்ளைய வேலை பார்க்கறவங்களுக்கு மாசம் 1ஆம் தேதி. ஏன்னா அப்ப அவ பண்ணது இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது காரணம். அவதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆரம்பிச்சது. ஸ்கூல் நடத்துறானா, இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டானாம். அப்புறம் என்னத்துக்கு நீ ஸ்கூல் நடத்துற, அப்புறம் எப்படி அவங்க டீச் பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு ஒரு செலவு ஊத்தி வரணும், அவங்களும் ஒரு எண்ணெய் தைக்கணும், ஒரு இது பலகாரம் சாப்பிடணும். அந்த ஏஆர் இவர் சொல்றாங்க அவன் பொண்டாட்டி நடத்துறதுதான் இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை. எல்லா காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சம்பளம் கொடுக்காம இப்படி பண்றாங்க. அவ பெரிய ஆளு, அதனால அவளை ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒய்ஜி மகேந்திரன் தங்கச்சியா அக்காவோ அவளும் அதே மாதிரிதான். ஏதோ ஒன்று ஸ்கூலோ ஏதோ ஒரு நிர்வாகம் நடத்தி அதுல சம்பளமே கொடுக்காம அவளை போலீஸ்ல எல்லாம் பிடிச்சாங்களே. இவ ரஜினி பொண்டாட்டி ரொம்ப மோசம் கர்மம். அவதான் ஆரம்பிச்சதே கர்மம். அவளாலதான் எல்லா இடத்துலயும் இப்ப சம்பளம் கொடுக்குறதுன்னா யோசிக்கிறீங்க. 4 மாசம் கழிச்சு கொடுத்துக்குவோம், 5 மாசம் கழிச்சு கொடுத்துக்குவோம். என்ன இப்ப இங்க வேலைக்கு தானே வர்றாங்க நம்மள்ட்ட. அவெல்லாம் பாரு, அவெல்லாம் எப்படி போவான்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், அவங்க கஷ்டத்துக்கு தானே வேலைக்கே வராங்க. இத்தனை பேரும் மக்கள் ரச்சு பார்த்துதான் 100 கோடி வாங்குறேன். அந்த காசுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அந்த காசுல தான் உட்கார்ந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். கடைசி வேலை பார்க்கறவங்களுக்கு மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு யாருமே வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. மகளிர்களே எவ்வளவுதான் தின்ட்டு போவாளுங்க. ஆமா, அநியாயம் பண்றாரு. ஐஸ்வர்யாவும் வேணும், ரஜினி கேட்க மாட்டார் போல, வேலை வைக்கிறவங்களுக்கு கரெக்டாக கொடு அப்படி இப்படின்னா அவர் அந்த விஷயத்துல லேடிஸ் விஷயத்துல தலையிட மாட்டார் போல. அதனாலதான் அவங்க வந்து அவர் தலையிட மாட்டார், நம்ம பண்றதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ரஜினிக்கு அதெல்லாம் மதிப்பு இல்ல. கமல் வந்து அவர் வேற கேட்டகரியில போயிட்டாரு. வேற கேட்டகரி கமல் வந்து தப்பு சொல்றதுல அவருடைய ஆட்டிடியூடே வேற விதமா போச்சு. அவரோட ஆட்டிடியூடே வேற விதமா போச்சு. இப்போ பாக்யராஜ் இவங்க எல்லாமே அவங்க எல்லாம் குடும்பம் மட்டும்தான் பார்க்கல, அவங்கள்ட்ட இவங்க எல்லாம் பணம் இருக்காது. ஆமா, அவங்க எல்லாம் கம்மியா தானே வாங்குறாங்க. அவர் டான்ஸே ஆட தெரிய மாட்டுவார். ஆமா, பூர்ணிமா ஜெயராம் தானே. ஆமா, பூர்ணிமா ஜெயராம் அவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி ரன் பண்றாங்க. ஆமா, அவங்க வீட்டு ஃபேமிலியே அவங்களுக்கு ரன் பண்றது சிரமம் தான். ஆமா, ஏன்னா மணி வந்து பெருத்த மணி இல்லை. இப்போ 100 கோடியோ 50 கோடியோ 200 கோடியோ வாங்குறது இல்லை. அவங்க சும்மா வாங்கினா 1 கோடி இல்லைன்னா 50 லட்சம் இல்லைன்னா 20 லட்சம் பிசினஸ் தான் பண்ணுவாங்களா இருக்கும். அதுலுமே உழைச்சிக்கிட்டு தானே இருக்குது மருமக. ஆமா, கீர்த்தி சாந்தனம் கூட இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. திருவண்ணாமலையில இங்கே கோயில் தரிசனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு போட்டிருந்தாங்க. ஆக்டர் சூர்யா இது திருப்பதி போயிருந்தார். மக திருப்பதி தேவஸ்தானம். ரஜினிட்டு இருக்க பணத்துக்கு ரஜினி ஏதோ மக்களுக்கு செய்யலாம். மழை வெள்ளத்துல இருந்தது கூட ஒண்ணுமே செய்யலையே. இந்த சேதம் அனுப்பிச்சுல நிறைய. ஆமா, கஜா புயல்ல அது ஒண்ணுமே செய்யலையே. சுனாமி வந்தப்ப கூட ஒண்ணுமே இல்லை. செய்யல. ஆமா, சுனாமி எல்லா இடத்துலயும் தானே வந்துச்சு. ஆமா,
அப்போ கூட ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்துக்கிட்டு பேரனோடையும் பேத்தியோடையும் பேசிக்கிட்டு அப்பா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தாதே நல்லது. ஹெல்ப் ரஜினிக்கு அந்த மனப்பான்மை இல்லை. அதனாலதான் அவங்க குடும்பமும் அப்படிதான் இருக்கா. ஆனா அவங்களுக்கு மக்களா இருந்தா காசு வருது. அவருக்கு இல்லைன்னா அவருக்கு காசு கொடுக்கலன்னா அவர் யாரு டேரக்டர் எடுப்பா? அவரை மக்களை ரசிக்கிறனால தானே காசு வருது. பாலச்சந்தர் தான் முதல்ல அவரே ஆளாக்கி விட்டது. ஆமா, இல்லைன்னா அவர் வந்துருப்பாரா? ஆமா, ஆளாக்கி விட்டோன்னே அதை கீப்பப் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் அவரோட ரோல். அவரோட அடிப்படை ஆசையே ரஜினிக்கு ஒரு 2 வீலரு, ஒரு வீடு, 2 பெட்ரூம்ல ஒரு வீடு, இதே ஆசைப்பட்டாரா? பேட்டியில சொன்னார். அதுக்கு மேலே பேட்டியில சொன்னார். அதுக்கு மேலே கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம் ஸ்டேஜில் பேசல நல்லா பேசுறாரு. இல்லை ஒரு விஷயம் வந்து இந்த இதுல எல்லாம் ப்ரோக்ராம்ல எல்லாம் ஸ்டேஜில் கடைசியாக அவரை தான் பேச சொல்லுவாங்க. அப்போ பேசலாம் நல்லா பேசுவார், நல்லா உள்ளுணர்ந்து பேசுவார். இது எல்லாருக்கும் வாய் இருக்கிற எல்லாரும் பேசுவேன். நம்ம வந்து அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. நம்ம செய்கிற செயலை கரெக்டாக செய்யணும், அப்போ லட்சியத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லுவார். பருப்பு கொஞ்சம் போட்டுருமா? குழம்பு வந்துக்கிட்டு இருக்காங்க. பருப்பு போட போகிறோம். பருப்பு முதல்ல கொஞ்சம் போட்டேன், இப்போ கொஞ்சம் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் போடுறேன். இது தோட்டலுக்கு. தோட்டல் என்ன தோட்டல் பண்ணலாம்? இந்த கீரை, இது முருங்கைக்கீரையும் இந்த வாழைப்பூவும். முருங்கைக்கீரையும் வாழைக்காயும் வாழைப்பூவும் டோட்டல் பண்ண போகிறாங்க. டோட்டல் பண்ணோம். இப்போ காலையில் தண்ணி வர்றதில்ல மம்மி? காலையில் தண்ணி வர்றதில்ல, சாயந்தரம் தான் வந்து. அந்த மாதிரி இவ்வளவு வசதி இருக்கவங்க மக்களுக்கு செஞ்சாங்க. சூர்யா நல்ல ஒரு பாலிசி அது. அது ஜோதிகானாலதான். ஜோதிகா இப்போ ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, ஒய்ஃப் ஒத்துக்கலைன்னா இவங்களும் ஒத்துக்க மாட்டேங்க. பாடாதி ரஜினி கொண்டாடி லதா ரஜினிகாந்த் அவர்கிட்ட வர்ற மணியை மட்டும் வேணும். ஆமா, அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. அவங்க ஆடம்பரத்துக்கு வச்சுக்கிறாங்க. ஆத்தா மக்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கா. ஆமா, அவங்க ஆடம்பரத்துக்கு தான் வச்சுக்கிறாங்க. ஆடம்பரத்துக்குனாலே மகேந்திரனுக்கு எதோ சொந்தம் தான் லதா ரஜினிகாந்த். அப்படியா? ஆமா, அவங்க ஏதோ சொந்தம் தான். ரஜினி தான் வெளியே இருந்து வந்தார். ஸ்கூலுக்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கொடுத்தா தானே அதிகம் பண்ணிட்டு வர முடியும். இப்படி பெண்டிங்ல போட்டு வச்சா பாவம்ல. ஆமா, அவ பண்ணாதே இப்ப நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. அது யாரும் கேட்கறது இல்ல. இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்ப 6 மாசம் என்ன கொடுப்போம், வேலைக்கு வரட்டும், அவங்களுக்கு வேலை அவசியம், வருவாங்க, அப்படிதான் பண்றாங்க. வீட்டுல இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, வேலைக்குன்னு வரணும். அவங்கள்ட்ட வேலையாகி போயிடும். சம்பளம் தானே அப்புறம் பார்த்துட்டு கொடுப்போம். இப்ப பண்ண வேலை தான் அது. அது நல்லா நான் திண்ணமா சொல்லுவேன். இப்ப லதா ரஜினிகாந்த் பண்ண வேலை தான் அது. இந்த பாவம் தான் செய்யறோம். இந்த பாவம் தான் செய்யக்கூடாது. ஆனா அவெல்லாம் நல்லா தான் இருக்கா. அவ இதுல பேசும்போது புருஷன் பேசுறத பெருமையா கேட்டுக்குவான். ஆமா, பெருமை அப்படி பீத்த புதியா இருப்பா. இது ஃபங்க்ஷன் இல்லாம எந்த ஆம்பளையும் கொடுக்காத வைக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அவங்க மனசு இருக்காது. நல்லாவே சம்பாதிக்கணுமா, கொடுக்கறது கொடுன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் கொடுக்காது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இக்கட்டு வந்தால் தான் சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கே இல்லை அப்படிங்க இல்லை. ஆமா, எதில் குழம்பு ஊற்றுவோம்? இது சட்டி இருக்கேன். படப்பேட்டி போயிட்டு வந்து இந்த செல்ஃப்லாம் அடிக்காச்சா மம்மி? ஓரளவு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு மேலுக்கே படப்பேட்டிக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே நல்லா இல்லை. அப்படியா? வேலையே செய்ய முடியல. இப்போ செய்கிற வேலையோட சரி, அப்புறம் பூரா வீடை கூட்டிட்டு படுத்துதான் இருப்பேன். ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், காலையில் வெள்ளனை எழுந்திரிக்கணும், தூக்கத்தை கெடுத்து எழுந்திரிக்கணும், ஏற்பட்ட இதுவாகி போயிடுது. ஆமாம், அதனால அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கிறது. வயசு வேற இல்லை, சின்ன வயசா நம்ம செய்யறதுக்கு. ஆமாம்,
நீ வயசு சின்ன வயசு பிள்ளையிலே படுத்தே கிடக்கணும். ஆமா அதுகளே படுத்து நம்ம இவ்வளவு தூரம் ஓடுறதே பெருசு. நான் ஆசைப்படுறது இல்லை. உங்ககிட்ட தோட்டால் பண்ணிடலாம். இல்லை தாளிக்கணும்னா நம்ம குழம்பு தாளிச்சுட்டோம். குழம்பு தாளிச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது கருவேப்பிலையே இல்லாமல் சமாளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் நாளைக்கு தான் கருவேப்பிலை வரும். ஆமாம் நாளைக்கு சனிக்கிழமை லீவ் விடுறாங்களா எனக்கு தெரியல காலேஜில். இல்லை 2 வாரமாக வச்சுருந்தாங்க. அதனால லீவ் விடணும். என்ன பண்ணுறாங்களோ தெரியல. ஆமாம் அவங்க வேற. அது என்ன மீன் கடுகா கடுகு காய்ஸ் கடுகு போட்டிருக்கோம். கடுகு இப்போ அது பொரிஞ்ச உடனே குழம்பு திறந்து வைக்கவே பயன்படுறோம். பெருசு தான் சின்னது தான் தூக்கி இதில் ஊற்றணும்ல இல்லையா? ஆமாம். சமைக்கிறது சின்ன திட்டம் இல்லை. கை காலில் ஊற்றிக்கிட்டோம்னா ஆமாம் ரிஸ்க்கு. ஒரு நாள் ஊற்றிக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு அது புண்ணா போயிடும். லதாரஜினி அதுக்கு எடுத்தது இது கர்மம் முடிச்சு. இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஒழுங்காக அது சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டுலாம். இவன் என்னைக்கு இப்படி பண்ணாலும் அதுலேருந்து ஆகிப்போச்சு. இவளையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி வரமுறை எடுத்துட்டார். அடுத்து தாளிக்கிறதுக்கா? ஆமாம். இன்னைக்கு ஒரே சாம்பார் தான் காலைக்கும் மதியத்துக்கும். சூப்பர். சாதம் வந்துருச்சா அம்மி? இது பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அது அப்படித்தான், கேள்வி கேட்க மாட்டேங்குது. ஆமா பா. வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கொடுக்கணுமா வேண்டாம்? என்ன நம்ம ஒன்றும் சும்மா அள்ளி கொடுன்னு சொல்லலை. வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஒய்ஜி மையன் தங்கச்சி ஏதோ ஸ்கூல்ல ஏதோ நடத்தினா அது நிறைய பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க அவளும் இதே கேட்டுக்கிட்டேன். லூஸ் மாதிரி இப்போ தலைமுடியை எப்படி வெட்டி வச்சுக்கிட்டு இப்பி தலையா? ஆமா. லட்சுமியா? இல்லை லட்சுமி நல்லா இருப்பா. லட்சுமி எல்லாம் ஸ்கூலில் நடத்துகிறேன். குழம்பு வந்துருச்சு. குழம்பு ஆச்சு. இதை ஃபஸ்ட்டு மூடிக்கணும். அடுத்து பொரியலுக்கா? அடுத்து பொரியல். அவங்க ரிலேஷன் நிறைய பேர் இருக்கா சினிமாக்குள்ள. யாரு? ரஜினியோட ரிலேஷன். ஆமா அவளோட ரிலேஷன். லதாவோட ரிலேஷன். லதாவோட தங்கச்சி அக்காவை ஒய்ஜி கொண்டாட்டி. ஒய்ஜியும் வந்து சகலதான். வெங்காயம். அவ லதா ரஜினி அதனால கேட்க முடியாது விட்டுறாங்க. பாவம் அவங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறதா ரொம்ப பாடாவதியா இருக்குங்க. நான் அன்னைக்கு வீடியோல பார்த்தேன். பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. கூட்டுறமா கூட சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஐயா அப்புறம் எப்படி அவங்க கூட்டுவாங்க? எப்படி கிளீனா இருக்கும்? எப்படி வர்றவங்க படிப்பாங்க? ஆமா அது எதுக்குள்ள செலவழிச்சாதான் அது வேலை நடக்கும். கூட்டுறவங்களுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு இவங்களுக்குலாம் கொடுத்தாதான் டெய்லி அந்த ஒர்க் நடக்கும். இல்லை நாங்கள் அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு கஷ்டம் தானே. அவ்வளோதான் நாடே கிட்டு போச்சு. சம்பளம்னு ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறது காரணம் அதே. இன்ஜினியரிங் காலேஜெலாம் தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க பெரிய ஆளுங்க போர்டு மீட்டிங்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுக்க வேண்டாம்யா, வேலைக்கு எல்லாரையும் சேர்த்துக்குவோம், சம்பளம் கொடுக்க வேண்டாம்னா அவங்க நடத்துகிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ அப்படி தானே நடத்துகிறீங்க. 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம் கொடுப்போம்.
சேர்க்கும்போது 1008 கண்டிஷன் சொல்லி சேர்க்குறாங்க. என்ன வேலைக்கு இது சரியா இருக்கணும், அவங்களோடக்கு கரெக்டா இருக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா ஓனர். ஆமா, ஓனர்னா எல்லாம் பண்ணலாம். நம்ம தொழிலாளிகளுக்கு நியாயம் தானே அவங்களுக்கு வேணும். வாய் வயிறு இருக்குல்ல என்ன. ஆமா ஆமா. பிள்ளைக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் 2 மாசம் கழிச்சு கட்டுவோம்னா எந்த ஸ்கூல்ல விட்டுக்குவாங்க என்ன. ஆமா, காலம் முழுதும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அது வெளிநாடெல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவாங்க. குழம்பு வந்துருச்சு காய்ஸ். இங்கே பொரியல் வந்துட்டு இருக்கு. சாதம் வந்துருச்சா மம்மி? சாதம் வந்துருச்சு. பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பருப்பு ஆட் பண்ணோடனே வாசம் வருது. ஆட் பருப்பு பண்ணி ஆட் பருப்பு இது அப்படியே வேக விட வேண்டியது. அப்படியே குக்கரில் வேக விட வேண்டியது. வேக விட்டு கிண்டி இறக்கி வச்சோம்னா முடிஞ்சு வச்சு. ஆனா மக்கள் சொல்லுவாங்க குக்கர்ல இது முருங்கைக்கீரையெல்லாம் போடக்கூடாதுன்னு. அப்படிலாம் கிடையாது, எது தோதோ அதுதான். சம நான் இப்போ போட்டுறது அது தனியை வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகுது. அதனால சரி சமைச்சிட்டு பார்க்கலாம் மம்மி. முடிஞ்சிச்சா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா, பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சுட்டிருக்கேன். இது முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். வாழைப்பூவும் போட்டு கீரையும் போட்டு முருங்கைக்கீரையும் போட்டு தோட்டல் மாதிரி செஞ்சுருக்கேன். சாதம் சுட சாதம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.